ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 5 கேள்விகளை வந்து பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையா இல்லையா அப்படிங்கிற விஷயம். பட் இன்னைக்கான டாபிக் ரிலேட்டடான Q&A என்னவா இருக்க போகுது அப்படின்னா கோஸ்ட் ரிலேட்டடாக இருக்க போகுது. அண்ட் இந்த கோஸ்ட் சம்மந்தமாக எந்த விஷயமா இருந்தாலுமே நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு உண்மையா பொய்யாங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். பட் இதை வந்துட்டு இந்த வீடியோ வந்து யாரையாவது வந்து டார்கெட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்லாம் வந்துட்டு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்துட்டு சயின்டிஃபிக்கலாக வந்துட்டு ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயத்தை தான் நான் அவங்களுக்கு வந்துட்டு சொல்ல போகிறேன். நம்ம வடிவேலு அவங்க வந்துட்டு ரஜினி சார் கிட்ட சந்திரமுகி படத்தில் கேட்பாங்களே பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இதுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா அது பொய்யா அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் வந்துட்டு இன்னும் வந்து நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு பேய் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. செகண்ட் Q&A என்ன பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்ட் வந்து ஸ்டோரிஸ் கேட்கறதுனால அது நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு சைக்காலஜிக்கலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசில் எடுத்துக்கோங்களேன். நம்ம அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ மட்டும் இப்போ சாப்பிடல உன்னைய வந்துட்டு அந்த பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், இல்லை பார்த்தா அப்படின்னா உன்னை வந்துட்டு நான் வந்துட்டு பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லியெல்லாம் வந்து பயப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனாலே அந்த குழந்தை வந்து பயந்து அந்த விஷயத்த வந்து பண்ணும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணும். இதுதான் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கோஸ்ட் ரிலேட்டடாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து ஏன் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்ட்னால வந்துட்டு தான் அவங்க இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் வந்து கிடையவே கிடையாது. அவங்கள நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அதை பற்றி யோசிச்சுட்டு அந்த ஒரு இம்பேக்டால கிரியேட் ஆன டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸால தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற ப்ரூஃப் தான் கிடைச்சிருக்கே தவிர்த்து ஒரு கோஸ்ட் தான் வந்துட்டு அந்த கோஸ்ட் ரிசர்ச்சரை வந்து கொன்னுச்சு அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு அனபெல்லா டாலோடைய மூவி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது ரியல் ஸ்டோரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டால்குள்ளே ஒரு ஆன்மா இருந்ததாகவும் அந்த ஆன்மா வந்து இருக்கக்கூடிய அந்த டால் மூலியமாக ப்ரொசஸ் பண்ணப்பட்டு அதனால வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் வந்துட்டு சொல்லப்படுறாங்க. இது வந்து உண்மையான நடந்த ஒரு நிகழ்வு தான். அதுதான் வந்து மூவியில் வந்துட்டு கொஞ்சம் அந்த டாலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஒரிஜினல் டாலையும் நான் வந்து காட்டுறேன் அண்ட் படத்தில் காட்டின டாலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். நார்மல் டால் வந்துட்டு டால் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மூவியில் காட்டின டால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பயப்படுத்துகிற ஒரு தோரணை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க மூவியில். இதுதான் வந்து ரியலான அனபெல்லா டால். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேரன் ஆக்கல்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூசியத்தில் தான் வந்துட்டு இது இப்பவும் வச்சிருக்காங்க. கேள்வி வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு சில நம்பர்ஸ் வந்து இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சிலர் வந்துட்டு இந்த யாவரும் நலம்லாம் எடுத்தோம் இல்லை ஒவ்வொரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 நம்பர் வீடு போனாலே வந்து பேய் பிடிச்சிக்கும் இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நம்பர்ஸை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. லைக் 13ஆம் நம்பர் 8ஆம் நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்பரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் அந்த வண்டிக்கு கூட வந்து 8ஆம் நம்பர் முடிகிற மாதிரியோ 8ஆம் நம்பர் இருக்கிற மாதிரியோ வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நமக்கு ஒரு நம்பர் வந்து கல்ச்சுரலாக ரிலீஜியன் ரீதியாக நமக்கு ஒரு நம்பர் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டில் இன்னொரு ரிலீஜியனால் மறுக்கப்படுற ஒரு நம்பராக இருக்கும். ஒரு சில நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப பெரிய ஒரு லக்கி நம்பராக பார்ப்பாங்க. அண்ட் ஒரு சில நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கல்ச்சர்ஸில் வந்துட்டு அந்த நம்பரே வந்துட்டு ரொம்ப ஈவில் தங்க
ஒரு ஈவில் திங்காக ஒரு அன்லக்கி விஷயமா பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வேறுபடுதே தவிர்த்து இந்த நம்பர் தான் வந்துட்டு காரணம். அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த நம்பரில் இருக்கிற நம்பர்ஸ்க்கெலாம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பு ஏற்படும் கோஸ்ட்னால அப்படிங்கிறது வந்துட்டு சுத்தமான பொய் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால எந்த ஒரு ரிசர்ச்சர்ஸ் சொன்ன விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த Q&Aக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்புவோம் இல்லையா, அது வந்துட்டு உண்மையான விஷயமா இல்லை பொய்யான விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இனி வர வீடியோவில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பார்த்து ப்ரூஃப் பண்ண விஷயம் என்ன, சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இனிமேல் வர வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். பேய் கண்டென்ட்னு கிடையாது, ஒவ்வொரு கேட்டகரி டாப்பிக்லேயும் வந்துட்டு நான் அதுக்கான விஷயங்களை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Tinkerbell Annie.